சொல்லுங்க சார். அந்த பொண்ணுங்களும் அப்பாவிங்க தான் சார். என்ன பண்ணலாம் சார், நீங்க அந்த சாருவை கூப்பிட்டு ஏதாவது பண்ணணும் சார். ம் ஹலோ, ஒரு நிமிஷம் என் ரூம்க்கு வா சாரு. எஸ் சார், இப்ப வரேன். மே ஐ கம் இன்? எஸ் கம் இன். உட்காருங்க. வேலைலாம் எப்படி இருக்கு சாரு? நைஸ். நான் படிச்ச படிப்புக்கும் பாக்குற வேலைக்கும் ரொம்ப பொருத்தமா இருக்கு சார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நிம்மதியா இருக்கேன். ஆனா நீ இங்க வேலைக்கு சேர்ந்த அன்னையில இருந்து எனக்கு நிம்மதி போயிடுச்சு சாரு. ஆபீஸ் வர்றதுக்கு எனக்கு பயமா இருக்கு தெரியுமா? இங்க பாரு சாரு, நான் சுட்டு கொண்டவனோட பேரு கதிர். அவன் நல்லவன் கிடையாது. அவன் என்கிட்டே பிசினஸ் கத்துக்கிட்டு என்னையே மோசம் பண்ண நினைச்சவன், நம்பிக்கை துரோகி. ஒரு கெட்டவனை தான் நான் கொலை பண்ணிருக்கேன். சார், இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்றீங்க? போலீஸ் கிட்ட சொன்னா அவங்க ஏதாவது அவார்டுக்காக சிபாரிசு பண்ணுவாங்கல்ல? ப்ளீஸ் சாரு, இந்த நக்கல்லாம் வேண்டாம். நான் உன்னை கூப்பிட்டதே வேற ஒரு விஷயம் பேசுறதுக்காக தான். சொல்லுங்க சார். உன்கிட்ட இருக்கிற செல்போன் வீடியோட ஒரிஜினல் எல்லாம் என்கிட்ட கொடுத்துரு. நான் அதுக்கு நிறைய பணம் கொடுத்துறேன். நீ பாட்டுக்கு வேலையை பார்க்கலாம். சாரி சார், ஒரிஜினல் உங்ககிட்ட கொடுத்துட்டு மொத்தமா பணத்தை வாங்கிட்டு போறதுக்கு எனக்கு ஆசை இல்ல. வேற ஏதாவது பேசணுமா? சரி, மும்பைல எனக்கு ஒரு பிரான்ச் இருக்கு. அங்க போய் நீ வேலை பாரு. இதே சம்பளம் நான் அங்கேயும் கொடுக்கறேன். நல்ல விஷயம்தான். நான் ஒண்டி கட்டியா இருந்தா போயிடுவேன். ஃபேமிலியோட இருக்கும்போது ரொம்ப கஷ்டம் சார். ஐயோ சாரு, நான் கொலை பண்ணதுக்கான வீடியோ ப்ரூஃப கையில வச்சுக்கிட்டு நீ டெய்லி குட் மார்னிங் சார், குட் ஆஃப்டர்நூன் சார், குட் ஈவினிங் சார் நீ இழிச்சுக்கிட்டு அமைதியா நீ என் கண்ணு முன்னாடியே வேலை பாக்குறத பாக்க பாக்க என் அடிவயிறு பத்துக்கிட்டு எரியுது. பிபி அப்படியே சர்ன்னு ரைஸ் ஆகுது தெரியுமா? இது என்ன டார்ச்சர் சாரு? நான் தான் ஒரிஜினல் கொடுத்துரு, அதுக்கு மொத்தமா பணம் தரேன்றனே, அதையே வேணாங்கிற. என்ன தாண்டி உன் பிரச்சனை? இதுக்கும் ஒண்ணும் பேச மாட்டியா? சரி, உன் லவர் எவனோ ஒருத்தர் இருக்கான்னு சொன்னல, அவனுக்கு போன் போட்டு கொடு. நான் அவன்கிட்ட பேசுறேன். என்ன அப்படியே கொடுக்குற? லைனை போட்டு கொடு. தேவையே இல்ல. ரூம்குள்ள நான் வந்தப்பவே லைனை போட்டாச்சு. இவ்வளவு நேரம் நீங்க பேசினதெல்லாம் ரெக்கார்டே பண்ணிருப்பாரு. பேசுங்க. பேசுங்க. ஹலோ. டேய் லுடுக்கு, என்னடா சாரு மரியாதைலாம் பேசுற? இங்க பாரு, அவ ரிட்டையர்ட் ஆகுற வரைக்கும் அந்த பிரான்ச்ல தான் வேலை பாப்பா. மும்பைக்கு நீ வேணும்னா ஓடிப்போ. மவனை இன்னொரு தடவை சாருவ ரூமுக்கு கூப்பிட்டு பேசுன்னு எனக்கு தெரிஞ்சது, நான் யாரையும் கேட்க மாட்டேன். என்கிட்ட இருக்கிற ஒரிஜினலை கமிஷனர் ஆபீஸ்க்கும் இன்னொரு காப்பிய பத்திரிகைக்கும் கொடுத்துருவேன். ஜாக்கிரதை. என்ன புரிஞ்சுதா? புரிஞ்சுது. அப்போ நான் போய் என் வேலையை பார்க்கலாமா சார்? பார்க்கலாம். கேரி ஆன். தேங்க்யூ. போங்க.
இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி என்னோட 10 நாள் ஆகும். மூளையில 1% கூட உயிர் இல்லை. முழுமையா மரணம்னு சொல்லலாம். செயற்கை சுவாசம் கொடுத்திருக்கிறதுனால ஹார்ட், லங்ஸ் இதெல்லாம் சீரா செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அதையும் எடுத்துட்டா அவ்வளவுதான். இந்த நிலையில நாம செய்யக்கூடியது ஒண்ணுதான். இந்த பொண்ணோட உறுப்புகளை பயனுள்ள யாருக்காவது கொடுத்து தானம் பண்ணலாம். அதனால சில உயிர்கள் பிழைக்க வழி இருக்கு. ஆனா அதை நாம அப்படியே செய்ய முடியாது. அப்படி செய்யணும்னா இந்த பொண்ணோட பிளட் ரிலேஷன்ஸ் யாராவது வந்து கையெழுத்து போடணும். உங்க நிலைமை புரியுது சார். கடந்த ஒரு வாரமா டிவியில எல்லா பேப்பர்லயும் இந்த பொண்ணோட போட்டோவை போட்டு கான்டாக்ட்னு உங்க ஆஸ்பத்திரி நம்பரை போட்டு விளம்பரப்படுத்திருக்கோம். ஆனா இது வரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் வரல. ஒருவேளை இந்த பொண்ணு தமிழ்நாட்டை சேர்ந்தவளா இல்லாம வேற ஸ்டேட் பொண்ணா இருப்பாளோன்னு டவுட் வருது. சார், இன்னையில இருந்து அதர் ஸ்டேட்ஸ் டிவிலையும் போட சொல்லியிருக்கேன். டாக்டர், எஸ், கிஷோர்னு ஒரு டாக்ஸி டிரைவர் உங்களை பார்க்க வந்திருக்காரு. வர சொல்லுங்க. சரிங்க டாக்டர். சார் வணக்கம் சார். இந்த பொண்ணு உனக்கு தெரியுமா? Yeah, we don't want to do anything to scare your children. That's the last thing we want to do. We don't want to scare anybody. If you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.